ஆக்சுவலாக வந்து ஹீரோ வந்து இவங்களுக்கு மெயினாக டார்கெட்டே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க யூத் அவங்கள வந்து டார்கெட் பண்ணி தான் இந்த மாடலே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஆக்சுவலாக எக்ஸ்எம்ஆரில் வந்து எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேயுமே எதுலேயுமே இந்த மாதிரி விஷயம் கிடையாது, இதில் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி நான் ஜென்ரலாக இதுக்கான ஓனர்ஷிப் ரிவ்யூஸ் இதெல்லாமே பார்க்கும்போது ஒருத்தர் கூட சொல்லியிருந்தார், ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்மளோட எம்ஜே மோட்டார்ஸ் சிவகாசியில் இருக்க, தட் மீன்ஸ் சிவகாசி திருத்தாங்கலில் இருக்க ஸோ எம்ஜே மோட்டார்ஸ் ஹீரோ மோட்டார்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன வண்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xoom. ஸோ ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது வந்து ஆல்ரெடி இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த நார்மல் கலர்ஸ் இருக்குன்னு, பட் இப்போ லேட்டஸ்ட்டாக புதுசாக இன்னொரு கலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கலருன்னு சொல்கிறத விட கிராஃபிக்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதுதான் இந்த Xoom. ஸோ ஆக்சுவலாக பார்க்கும் போதே வந்து ஆக்சுவலாக இது என்ன கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஆஸ் வெல் அஸ் க்ரே. ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எப்படி பார்த்துருப்போனான்னு. ஸோ பிளாக் அண்ட் க்ரே வேரியண்ட்டில் ஸோ கொஞ்சம் அடிஷ்னலாக கிராஃபிக்ஸ்லாம் ஆட் பண்ணி, பட் சேம் டிசைன் தான். ஸோ சேம் டிசைன் பட் அடிஷ்னல் கிராஃபிக்ஸ்லாம் ஆட் பண்ணி பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இப்போ வண்டி வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வண்டி ஓட்டி பார்த்துடலாமா? ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சீட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஹார்டாகவும் இந்த இடத்துல கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஒயிட்டு, இந்த எல்லோ, ஸோ இதெல்லாமே இந்த க்ரே, இந்த பிளாக்கு செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம வண்டியை எடுத்து கிளம்புவோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து நல்லாவே ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ ஆஸ் எ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் டர்னிங்ஸ், ஓகே ஃபுல் டர்னிங்ஸ் கிடையாது. ஓகே, ஐ திங்க் 160, நாட் 160, சாரி 80 டிகிரி. ஆக்சுவலாக வந்து ஹீரோ வந்து இவங்களுக்கு மெயினாக டார்கெட்டே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க யூத் அவங்கள வந்து டார்கெட் பண்ணி தான் இந்த மாடலே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸு அண்ட் ஆஸ் வெல் அஸ் இதோட இந்த வண்டியோட ஸ்டைல். ஸோ 110cc இப்போ ப்ரெசண்ட்டாக இந்த மாதிரி எந்த மாடலையும் எந்த டிசைன்ஸ்லேயும் வந்து வண்டி கிடையாது. சரி, ரைட்டு விட மாட்டாங்க போல இருக்கு நம்மளை. ஓகே, ஸோ எனக்கு என்னோட ஹைட்டுக்கு கால் வைக்கிறதும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப பெருசாலாம் எதுவும் இல்லை. ஸோ கிளாஸை போட்டுப்போம். வெயில் சென்னையில் தமிழ்நாட்டில் வெயில் பொழக்குது. ஹாய், ஓ பரவாயில்லையே, ஆரம் நல்லா சவுண்டாக இருக்குது. ஸோ அது போக ஆக்சுவலி இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாரனு அண்ட் இண்டிகேட்டர்ஸு, இண்டிகேட்டர் ஆன் அண்ட் ஆஃப், இந்த ஐ ஸ்விட்ச், தட் மீன்ஸ் i3s ஸ்மார்ட் ஃபீச்சர் வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறது அண்ட் தென் ஸ்டார்ட் பண்ணுறது. ரொம்ப சிம்பிள் மெக்கானிசம் தான். ஸோ அது போக இங்கே ஒரு 2 பட்டன் இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி கிலோமீட்டர் கணக்கு காட்டுறது, இன்னொன்று வந்து பெட்ரோல் மைலேஜ் எவ்வளோன்னு காட்டுறது. ஸோ இது மட்டும்தான். ஸோ கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. இதுலேயே பாஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் முக்கியமாக இதில் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட நினச்சேன், ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஒன்றுத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியாது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம இந்த எந்த பக்கம் டேர்ன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி லைட் எரியிற மாதிரியான ஒரு செட்டப்பும் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதே லைட் எரியுமா டேர்ன் பண்ணாவா? ஆமாப்பா, லைட் எரியும். அது என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இஃப் இன்கேஸ் நம்ம டார்க்காக இருக்கோம், ஸோ ஐ திங்க் ஜைரோஸ்கோபிக் இந்த மாதிரி சென்சார்ஸ்லாம் வச்சு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்டமில் வந்து ஒரு லைட் இருக்கும். ஸோ இஃப் இன்கேஸ் நம்ம இப்படி லெஃப்ட் டேர்ன் பண்ணுறோம் இல்லை ரைட் ஒரு 45 டிகிரி, ஐ திங்க் 45 டிகிரி டேர்ன் பண்ணுறோன்னா அந்த பக்கம் வந்து லைட் எரியும். ஸோ இதுவுமே வந்து ஆக்சுவலாக எக்ஸ்எம்ஆரில் வந்து எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேயுமே எதுலேயுமே இந்த மாதிரி விஷயம் கிடையாது, இதில் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது இப்போது நான் இந்த முறுக்கி ஓட்டும் போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா இவங்க வந்து டியோக்கு வந்து காம்படேட்டராக வந்திருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆக்சுவலி Xoom வந்து இந்த மாடல் மட்டும்தான்ல, இது ஆக்சுவலி ZX. ஸோ இதுக்கு முன்னாடி V அண்ட் Lன்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்குது.
ஸோ அது பேஸ் வேரியண்ட்டு. ZX வேரியண்ட்டில் மட்டும் அந்த லைட் ஆப்ஷன்ஸ் இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஐ திங்க் ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பட் இருந்தாலும் நம்ம ஷோரூமில் கேட்டு நான் அது என்னென்னு சொல்கிறேன். மிரர்ஸுமே சொன்ன மாதிரி இதில் இருக்க மாதிரி மிரர்ஸ் தான், இதில் நம்ம XMR சொன்னல. ஸோ கிட்டத்தட்ட பட் எக்ஸாக்டாக இல்லை. XMR வந்து இன்னும் நல்ல ஷார்ப் எட்ஜஸாக இருந்த மாதிரி இருந்தது, அது நல்லா இருந்துச்சு. ஓகே சஸ்பென்ஷன் ஓகே. தட் மீன்ஸ் நார்மலாக ஸ்கூட்டர்ஸில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான். ஸோ ஆப்வியஸ்லி டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் வரைக்கும் நல்லா ஓட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போது இங்கேருந்து பார்ப்போம், ஸோ இன்னொரு வாட்டி ஒரு லுக் கொடுப்போம் அப்படின்னு தான் விட்டுருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாலோ பல்ப்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்மகிட்ட இருக்கிறது வந்து காம்பேக்ட் எடிஷன் சொல்லிட்டு ஒரு எடிஷனு. ஸோ இங்கே வந்து நமக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலோ பல்ப் கொடுத்துருக்காங்க, LED கிடையாது. அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் பின்னாடியுமே பார்த்திங்கன்னா LED கிடையாது, நார்மல் தான். ஸோ அண்ட் DRL பார்த்திங்கன்னா இங்கே வந்து H அப்படின்றத ஒரு X மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு DRL இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு DRL இருக்குது. ஸோ இதுவுமே H தான், சேம் அது மாதிரி ஒன்று கொடுத்து ப்ரொஜெக்டர் LED லேம்ப்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த செக்மெண்ட்டில் இல்லாத இன்னொரு விஷயம் இது. ஸோ அது போக ஸோ எந்த பக்கம் டேர்ன் பண்ணுறோமோ அந்த பக்கம் லைட் எரியிற மாதிரி, இஃப் இன் கேஸ் நம்ம வந்து 45 டிகிரி இப்படி டேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பக்கம் லைட் எரியும். ஸோ இந்த ஆப்ஷனும் வந்து புதுசு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வீல்ஸ் வந்தீங்க அப்படின்னா இங்கே டைமண்ட் கட்டில் ஆக்சுவலாக பிளாக் அண்ட் சில்வர் கோட்டிங் பண்ணி அலாய் வீல்ஸும் அண்ட் தென் டிஸ்க் பிரேக்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வைப்ரேட் டிஸ்க் பிரேக்ஸ் பண்ணுறாங்க. பட் பேக் பார்த்திங்கன்னா நார்மல் ட்ரம்ஸ் தான். ஸோ அதே மாதிரியான செட்டப்ஸ் தான். ஆக்சுவலி இந்த செட்டப் எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த பாப்புலர் பைக்லேருந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்னன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். அதோட கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். அண்ட் தென் சொன்ன மாதிரி எனக்கு இந்த கிராப் ரெயில்ஸ் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக ஆஸ் எ பில்லியனா உட்காடுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிடிச்சிக்கிறதுக்கு உங்கள் கிராப் ரெயில்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி கொண்டு வந்தது வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த வண்டி பார்த்திங்கன்னா 110cc. ஸோ தட் மீன்ஸ் 110.9cc பைக்கு. அது போக என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் டைமு, ஓடோமீட்ரு அண்ட் தட் மீன்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அப்படின்றது, அண்டு இப்போ கரண்ட் ஸ்பீடு அண்ட் எவ்வளோ இது இருக்குது, பெட்ரோல் இருக்குது அப்படின்றத வந்து இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் சார்ஜிங் போர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் போர்ட் இங்கே கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயுமே நம்ம வந்து சார்ஜிங் போர்ட் போட்டுக்கலாம். பட் இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என் கை ஃபுல்லாக போகிற அளவுக்கு இவ்வளோ தூரத்துக்கு கை போகிற அளவுக்கு வந்து இடமும் விட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நான் நோட்டீஸ் பண்ணது. ஆக்சுவலாக அங்கேயே சொல்லணும்னு நினச்சேன். பட் ஸோ இதெல்லாமே கிராஃபிக்ஸு, இது ஒயிட்டில் கொடுத்தது. ஸோ காம்பேக்ட் எடிஷன் போது ஒரு நம்ம மோட்டல் காம்பேக்ட் விளையாடும் பார்த்திங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு எடிஷன் வந்து கொடுத்தது நல்லாயிருக்கு. ஸோ அண்ட் பவர் டெலிவரி பார்த்திங்கன்னா ஓகே, ஒரு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லீனியராக இருக்குது. ரொம்ப பிக்கப் பண்ணலாம் இல்லை, பட் லீனியராக இருக்குது. அந்த ஸ்பீடுமே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீட் தான், நல்லா தான் ஸ்பீட் போகுது. ஸோ இந்த மாதிரி டேர்னிங்ஸில் பண்ணும்போது ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. ரீசன் வந்து பெரிய டயர்ஸு. ஸோ பெரிய டயர்ஸ் கொடுத்துருக்கும் போது நல்லாவே ஹேண்ட்லிங்கில் நல்லாயிருக்கு. ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் தான் இருக்குது. ஸோ மற்ற வண்டிக்கு கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட் இருக்குது. ரீசன் சொன்ன மாதிரி ஸோ பெரிய வீல்ஸு அண்டு வைடர் வீல்ஸு அண்டு பிரேக்கிங்கே கூட சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்ஸு. ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியுது, எந்த இடத்துல போய் நிற்க முடியுதா அப்படின்றது கேல்குலேட் பண்ண முடியுது. அண்ட் சஸ்பென்ஷன் நைஸ், நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சஸ்பென்ஷனும் கூட ஆக்சுவலி நான் ஜென்ரலாக இதுக்கான ஓனர்ஷிப் ரிவ்யூஸ் இதெல்லாமே பார்க்கும்போது ஒருத்தர் கூட சொல்லியிருந்தார். ஸோ ரைடர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பில்லியனாக உட்காந்துருக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சீட்டு கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இஃப் இன் கேஸ் நீங்கள் சிட்டி யூசேஜுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேபி கண்டிப்பாக வந்து நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நோ இஷ்யூஸ் தான். அதாவது தட் மீன்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ரைட் பண்ண. ஆனால் சும்மா வண்டி பறக்குது, நல்லா பறக்குது.
ஆஸ் யூஷுவல் 110cc எவ்வளோ ஸ்பீட் போகும், 80 கிலோமீட்டர் ஸ்பீட் போகும். ஸோ அதே தான் இங்கேயுமே. அண்ட் இதுலேயே வந்து ஐ திங்க் 160 ஆர் 180 மாடல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் மாடல்ன்ற மாதிரி, அட்வென்ச்சர் ஸ்கூட்டர்ஸ் மாதிரி. பட் அது நம்ம சிவகாசிக்கு வர்றதுக்கு சந்தேகம்தான். பட் இருந்தாலும் வாய்ப்பு கிடச்சதுன்னா அதையும் நம்ம ஒரு ரிவ்யூ எடுத்து போட்டு பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்து பெப்பு அண்ட் மேஸ்ட்ரோலாம் இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க வந்து புதுசாக இந்த செக்மெண்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்து 1 இயர் கிட்ட ஆகிடுச்சு. பட் இந்த எடிஷன் இப்போ புதுசாக இருந்ததுனால நமக்கு வாய்ப்பு கிடச்சதுனால இந்த வண்டி எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏன்னா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா 110cc எல்லாமே வந்து ஃபேமிலி ஓரியன்டாக கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஹீரோ மட்டும்தான் நிறைய கட்ஸும் அண்ட் கிராஃபிக்ஸும் ப்ரொவைட் பண்ணி ஒரு வண்டி அப்படின்னு தட் மீன்ஸ் ஸ்கூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் இருக்குது. மேபி டியோ இருக்கலாம். ஸோ டியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அதுமாரி சேம் இந்த ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்கும். பட் இந்த அளவுக்கு ஒரு கிராஃபிக்கலாக கொண்டு வந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வண்டி தெரியுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நான் அது கண்டிப்பாக என்னென்னு பார்க்குறேன் நான். ஸோ லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக ஹெச் ஷேப்பில் இருக்க ஒரு டிஆர்எல். ஸோ அதுக்கு மேலே 2 ப்ரொஜெக்டர் லைட்ஸு அண்ட் அதுக்கும் மேலே இருக்கிறது தான் வந்து நம்ம இது நார்மல் ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸு. மேபி எல்லா இடத்துலையும் ப்ரொஜெக்டரு டிஆர்எல் எல்இடி அப்படின்னு வந்த போது கூட இவங்க கொஞ்சம் எல்இடி போயிருக்கலாம் அப்படின்றது எனக்கு தோணுது. மிச்சபடி வெரி நைஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதில் இன்னும் சில விஷயங்கள் வந்து மாற்றிருக்கலான்னு தோணுது. ஸோ அதில் என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸோ கீபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் கிடையாது. அதாவது நிறைய எல்லா ஆப்ஷனுமே இங்கேயே பண்ணுற மாதிரி மல்டி ஃபங்க்ஷன் கிடையாது. இஃப் இன் கேஸ் நம்ம என்னோட சீட்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அங்கேருந்து சாவி எடுத்து பின்னாடி கனெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் சீட்ஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. சீட்ஸ் மட்டும் கிடையாது, பெட்ரோல் போடுறதும் சரி நீங்கள் வந்து இந்த இதை ஓப்பன் பண்ணி போட்டால் தான் உண்டு. ஓகே, ஸோ அது வந்து பெட்ரோல் உள்ளே வச்சுருக்காங்கன்றது வந்து எனக்கு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த கொடுத்துருக்க கிராப் ரெயில்ஸ்க்காக. ஸோ இந்த கிராப் ரெயில்ஸ் வந்து ஆக்சுவலாக இந்த டிசைனை வந்து நல்லா கொடுக்குறோம் அப்படின்றதுனால கிராப் ரெயில்ஸ் அங்கே இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணதுனால இவங்களுக்கு மேபி டிசைன் டீமுக்கு வந்து கொஞ்சம் இஷ்யூவாக இருந்திருக்கலாம் ஆர் சேலஞ்சிங்காக இருந்திருக்கலாம். அதனால் நமக்கு வந்து பெட்ரோல்ஸ் கொடுக்குறது அங்கே கொடுக்கலாம். அண்ட் அது போக இந்த விஷயம் மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் போர்ட்டு தான். ஸோ சார்ஜிங் போர்ட்டு ஒரு வேளை மேலே இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆகுது. கீழே எதுவும் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ ஆக்வர்டாக வித்தியாசமாக கீழே போய் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே கொடுத்தது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம வந்து நம்மள கம்ப்யூட்டர்ஸில் வந்து பின்னாடி போய் சொருவோம் பார்த்துக்கிங்களா. தட் மீன்ஸ் நம்மளோட டெஸ்க்டாப்பில் வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ணோன்னா பின்னாடி சொருகிறதுக்கு இந்த பக்கம் சொருகணுமா அந்த பக்கம் சொருகணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன் இருந்ததுல, அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் வந்து இது வந்து க்ரியேட் பண்ணுது. பட் ஓகே. ஸோ அடுத்து நம்ம ஹேண்டில் பார்ஸ் வரும்போது ஆக்சுவலாக ஹேண்டில் பார்ஸ் நான் வந்து கிட்டத்தட்ட 5.6 to 7 இருப்பேன். தட் மீன்ஸ் 5.65 வருவேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் டேர்ன்ஸ் பண்ணும்போது தட் மீன்ஸ் இஃப் இன் கேஸ் எங்கேயா நான் டேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ டேர்னிங்கில் என் காலை இடிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை எனக்கு இடிக்கலை. அதாவது இப்படி டேர்ன் பண்ணுறோன்னா சரிங்க, இந்த இப்போ டேர்னிங் வரும், நான் டேர்னிங்கில் காட்டுறேன். ஸோ இப்போ டேர்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ நார்மல் டேர்னிங் தான். ஸோ எனக்கு வந்து அந்தளவுக்கு நமக்கு கால் இடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் இடிக்கலை. ஸோ இஃப் இன் கேஸ் ஈவன் நம்ம இப்போ நான் நின்று கூட நான் காட்டுறேனே உங்களுக்கு இருக்கு இல்லையா. இஃப் இன் கேஸ் இது ஃபுல் டேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக டேர்ன் பண்ணிவிட்டு பண்ணுறதுன்றது பெட்டர் ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் காலை தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு டேர்ன் பண்ணுறதுன்றது பெட்டர் ஆப்ஷன். பட் அதுவே இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா தட் மீன்ஸ் ஒரு வேளை 5.10 or 6 இருக்கீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு கொஞ்சம் கால் முன்னாடி வரும். ஸோ மேபி அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு குட்டி ஆஃப் ரோட் அடிச்சிடுவோமா. ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த ரோட்டில் ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரோட்டில் ஓடுறதுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் அண்டு ஒரு ஹேண்ட்லிங் இது வேணும். ஆக்சுவலி நமக்கு ரெண்டுமே வந்து 12 inch டயர்ஸுன்றதுனால நமக்கு வந்து ஓட்டுறதுக்கு வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் சஸ்பென்ஷன் உள்பட.
அண்டு கார்னரிங் பண்ணும்போது கூட இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக கார்னரிங் சொல்கிறேனே பைக் அளவு கார்னரிங்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ நார்மல் கார்னரிங்கு, ஸோ நார்மல் கார்னரிங்கும் வந்து நல்லா இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இதோட இன்ஜின் பற்றி பேசணும் இல்லையா, இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து இதோட வந்து 55 km/h வந்து 55 km மைலேஜ் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு சான்ஸ் கிடச்சா அதுவும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஆனால் இதில் ரிப்போர்ட் படி, அதாவது ஓனர்ஸ் ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 50 km வரைக்கும் தாராளமாக கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த 2 இடத்துலையுமே கிட்டத்தட்ட 1 லிட்டர் பாட்டில் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உள்ளே வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சுவலி இப்போ நான் ஃபோன் கூட அங்கே தான் வச்சுருக்கேன். ஏன்னா 1 லிட்டர் ட்ரைவில் தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அப்படி கிடையாது. மேலே இது வச்சுருக்கேன், கீழே இன்னொரு இது இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்னும் கீழே போகும். ஸோ இன்னும் கீழே நல்லா கீழே போகிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு எக்ஸாக்டாக தெரியல. பட் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய இதுனா இதுதான், இந்த ஸ்பீட் பிரேக்கர் பார்த்திங்களா. ஸோ இதுதான் ஆக்சுவலாக இதுலேயே வந்து கீழே தட்டலை. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா ஜென்ரலாகவே வந்து நான் ஓட்டின நிறையா வண்டியில், தட் மீன்ஸ் நிறைய பைக்கில் கீழே நல்லாவே தட்டும். தட் மீன்ஸ் இஃப் இன்கேஸ் 140 150 140 இருக்கனாலே தட்டும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது 140 அபோவ் தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஸ்பெக் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெக் வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ அங்கே வந்து கம்ப்ளீட்டாகவே டெக்னிக்கலாக என்ன ஸ்பெக்குன்றதை நம்ம பேசிடுவோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்கில் ஒரு 110cc ஒரு நல்ல ஸ்கூட்டர் பார்க்குறீங்க அப்படின்னா, அதாவது மற்றவங்க எல்லாருமே உங்கள் வண்டியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வண்டியை யாருக்கா ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா, இல்லை என்ன சொல்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் பாலா. ஸோ சைனிங் அவுட். பாய்.